இப்போ தான் பிள்ளையாரடிக்கு வந்து சேர்ந்துருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து டான்சல் கொடுக்குறாங்க. காட்டுங்க இளநீர். ஓகே, சாமானிய வாழ்க்கையை ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் வாழலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு பாத யாத்திரை உண்மையிலே கற்றுக் கொடுக்குது. சொல்லி வேலையே இல்லை. தேங்க்யூ. இது வந்து அனுமானுக்குரிய பீடம். நல்லபடியாக எல்லா சாமியும் வந்து நான் கும்பிட்டேன். நிறைய பேர் தங்கியிருக்காங்களா, சுற்றி முற்றி பாருங்கள். அப்படியே இங்கே ஒரு இடத்துல நம்மளோட உடைமைகள்லாம் வச்சுட்டு உள்ளே போய் சாப்பிடலாம். புனித யாத்திரை சென்று காணொளியின் தொடர்ச்சி. ஓகே, ஸோ இப்போ நான் நினைக்கிறேன் பிள்ளையாரடி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அங்கே ஒரு செக் பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ ஓப்பன் கேட். அண்ட் போன வருஷம் கூட நாங்கள் பைக்கில் வந்து இந்த இடத்துல இருந்து தான் உள்ளே அலோவ் பண்ணலை எங்களை. நாங்கள் அப்படியே இது வரைக்கும் வந்து திரும்ப போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிள்ளையார் கோயிலை பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும். இல்லை, அந்த கோயிலையும் தாண்டி இது வரைக்கும் வந்துருந்தேன் போன வருஷம். ஆமாம், இந்த வழி வரைக்கும் வந்து எங்களை உள்ளே அலோவ் பண்ணாமல் நாங்கள் திரும்ப போயிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இனிமேல் ஆட்கள் இருக்கிற இடத்த வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். இனி தேவைகள் என்ன இருந்தாலும் கடையில் வந்து வேண்டிக்கலாம். என்ன சொன்னால் இந்த பக்கம் இனிமேல் கடைகள் இருக்கும். பெரிய விஷயம். உண்மையில் பாத யாத்திரை அப்படிங்கிறது லேசுப்பட்ட விஷயம் கிடையாது. பல கஷ்டங்களை தாண்டி தான் வரணும். ஆனால் நமக்கு இந்த ஒரு பாத யாத்திரை எப்படி இருக்குன்னா, உண்மையில் இந்த மலை ஏறி போகிறவங்களுக்கெல்லாம், பழனி மலை பாத யாத்திரை போகிறவங்களுக்கெல்லாம் உண்மையில் எப்படி இருக்கும்ல. எல்லா விஷயங்களும் ஈஸி கிடையாது. எல்லா விஷயங்களும் ரொம்பவே கடினமானது. அதுலேயும் எல்லாத்துக்கும் பொறுமையெல்லாம் வேணும் அப்படி சொல்லி பல விஷயங்கள் இங்கே எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. கோழிலேருந்து தண்ணி எடுக்கிறது. ஐயோ, என்ன தான் காசு பணங்கள் இருந்தாலும், என்ன தான் வந்து நம்ம பெரிய பெட்டிலெல்லாம் தூங்கி படுத்தாலும் இங்கே தட்டாந்தரையில் தான் படுத்தாகணும். அதுலேயும் இடம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அப்படின்னு பல பாடங்களை கற்றுத்தருது. சாமானிய வாழ்க்கையை ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் வாழலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு பாத யாத்திரை உண்மையிலே கற்றுக் கொடுக்குது. நான் என்னையே பேச விட நான் இன்னும் பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஆமாம், ஸோ நான் வச்சுருக்க பாட்டு பொட்டலுக்கு டாட்டா பாய் சொல்லிட்டேன்னு சொன்னால் தாக்க மாட்டேங்குது தண்ணி. ஸோ அதுக்கு பாய் சொல்லிவிட்டு இனிமேல் பாட்டு பொட்டலில் மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அண்டு கூலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டு பார்க்கலாம். நமஸ்கார். अरे मैं फूल बाट पटल तीन होता बाट पटल तीन होता हाँ बाट रखने नहीं बाट पटल नहीं ஐயோ बाट पटल फूल தான் குடிக்கணும் போல இருக்கு. 3-4 days மேலே. ஆனால் ரீச் பண்ணிவிட்டு அந்த ரோட்டெல்லாம் பார்க்கும்போது அடடா நீ வந்து சேர்ந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருப்பா. நம்ம சிவா ஐயா மே फूल बाट पटल तीन होता अरे கொஞ்சம் தூரம் எண்டோ ஒன்று கடை. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குதான். சாரி, அங்கே போய் பார்க்கலாம். மேபி பிள்ளையாரடிக்கு போனால் அங்கெல்லாம் கடை கூட இருக்கும். அங்கே எப்படியும் ஃபுல் பாட்டு இருக்கும். அதை என்ன சொல்லி தெரியல. கூலாக ஐஸ் சாப்பிட்டு கூட இப்போ கூலாக தண்ணி குடிக்கணும் போல ஃபீல் ஆகுது. ஐயோ நம்ம சிவா வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லைன்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். இவ்வளோ நேரமாக நம்மளுக்கு இப்போ நான் யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில் வந்து கழுவாஞ்சிட்டு பஸ் ஸ்டாண்டில் வேண்டுற தண்ணி போட்டு அந்த போத்தில் தான் அதில் தண்ணி நிரப்பி குடிச்சு பவானிக்கு எடுத்துகிட்டு அப்படியே பாவிச்சு கொண்டு வந்துடலாம். இப்போ அதுக்கு டாட்டா பாபாய் சொல்லிவிட்டு அதை வீசிட்டு இன்னொரு போட்டில் வேண்ட போகிறவங்க. அப்படி தான் லைஃப்பில் எல்லாமே கடைசி வரைக்கும் நம்ம கூட பயணிக்கிறது இல்லை. எவ்வளோ பயனாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால், பிளைண்ட் பேஷண்ட் இருப்பாங்கள்ல, கண் தெரியாதவங்களுக்கு, அவங்களுக்கு கண் தெரியாத வரைக்கும் அவங்களோட ஸ்டிக்கி தான் அவங்களுக்கு கடவுள். அதாவது அந்த குச்சி தான் கடவுள். பட் அவங்களுக்கு பார்வை திரும்பிடுச்சுன்னா திரும்பின உடனே வந்து அங்கே வீசி எறிகிறது வந்து அந்த ஸ்டிக்கை தான். அதை கண்டுகொள்ளவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்வை தெரியாத வரைக்கும் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு வழி நடத்துகிற ஒரு கடவுளா, அம்மாவா, அப்பாவா, எல்லாமே அவங்க கூட இருக்கிறது அந்த ஸ்டிக்கு.
கண் பார்வை வந்தோடனே அது சரீர மாதிரி தான், எதுவும் நிரந்தரம் கிடையாது. அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஒருத்தங்கள் வச்சுருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ஒருத்தங்களோட லைஃப்பில் அவங்க யூஸ் பண்ணுற பொருட்களாக இருக்கலாம், எது வேணாலும். மிக முக்கியமாக வந்து நம்ம உடலோட உயிரை கூட ஒப்பிடலாம். உடல் எங்கேருந்து வருது, உயிர் எங்கேருந்து வருது, ரெண்டு ஒன்றா சேர்ந்து கடைசியாக ஒன்றும் போக போகிறது கிடையாது. வேறு வேறு வழியில் தான் போக போகுது. ஒன்று விட்டுட்டு அப்படி போக போகுது. சரி, அதெல்லாம் விட்டுட்டு என்னென்னு சொல்லியாகணும். இந்த பக்கங்களில் வந்து காசு கொடுத்தா நம்ம இங்கே டெப்பில் குளிக்கலாம் பக்கத்தில். அதே மாதிரி காசு கொடுத்தா ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணி எடுக்கலாம். அப்படி இனிமேல் காசு கொடுத்தா என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். இந்த 3-4 days காட்டுக்குள்ளே நம்ம பாத யாத்திரை மேற்கொள்ளும் போது என்ன தான் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அதுக்கு மதிப்பு கிடையாது. பணத்தை வச்சு என்னமே பிடுங்க இயலாது. சாமானிய ஒரு மனுஷன் மாதிரி தான் நம்ம வாழ்ந்தாகணும். அது அந்த ஒரு வாழ்க்கையை வந்து நம்மளுக்கு கற்பித்து கொடுக்குது. அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறமா தான் நம்ம காசை வச்சு என்ன பண்ணலாம். ஸோ காட்டுக்குள்ளே காசு வெறும் காகிதம் மட்டுமே, அதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது. ஸோ சாமானிய மக்கள் வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்து அப்படி நம்ம பயணித்து வந்துடணும். நம்மளாம் சாமானிய மக்கள் தான். பட் எங்கள் கூட ட்ராவல் பண்ண யூகேயில் யூரோப்பில் இருந்து வந்தவங்கலாம் வந்து சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்துருந்தாங்க. நீங்கள் பாருங்கள், பொலித்தீனற்ற புனித தலம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. 2030 அப்படி மாற்றுவாங்களாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ போட்டிருக்காங்க பேனரில். ஸோ அதுக்காண்டி இங்கே போட்டிருக்காங்க. அவங்க வந்து நம்ம பொலித்தீன் அதுக்குள்ளே போட சொல்லி நான் நினைக்கிறேன் நம்ம வாட்டப்பட்டலுக்கு பாதாய் சொல்லிவிடலாம் அப்படின்னா. ஸோ இவ்வளவு நாளும் கூட பயணித்து வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. ஓகே, பொலித்தீன் பிளாஸ்டிக் அங்கே வந்து உக்கும் கழிவுப் பொருட்கள், இங்கே வந்து உட்காத கழிவுப் பொருட்கள் வந்து போட்டிருக்காங்க. ரைட். ஸோ இனிமேல் நான் தண்ணி குடிக்கிறதா இருந்தால் கடையில் போயிட்டு கூல் வாட்டர் பாட்டி குடிக்க போகிறேன். கூலாக குடிக்கணும் போல் இருக்குது. பட் உடனே கூலாக குடித்தாலும் கூட அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. கொஞ்சோண்டு குடிக்கலாம். ஸோ நார்மல் கூலில் ஹார்டாக ரொம்ப கடினமான ஒரு கூலில் வண்டி குடிக்காமல் நம்மளான ஒரு கூலில் வண்டி குடிக்கணும் போல் இருக்குப்பா. ஸோ குடிச்சிட்டு பிள்ளையாடில் ஒரு கும்பிட போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படி நான் சொன்ன பன்சிலைக்கு போயிட்டு அங்கே சார்ஜ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கதிராமது கிளம்பி போயிடலாம். நான் சொல்லியிருந்தேன் இந்த பக்கம் அப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து டாய்லெட் வசதி அண்ட் வந்து குளிக்கிறதுக்கான வசதியெல்லாம் இருக்குது. ஆனால் காசு கொடுத்துட்டு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போன வருஷம்லாம் இந்த ரோடால் போய் ஃபுல்லாக நாங்கள் வேடிக்கை பார்த்து போயிருந்தோம். பட் நாங்கள் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. பிள்ளையாரடியில் போய் டிரெக்டாக ஒரு கும்பிட போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி குளிக்கிறதா இருந்தால் இனி போய் கதிராம கங்கையில் தான் குளிக்கிறது பாரு. பட் இங்கேயே நிறைய பேர் வந்து எங்கேருந்து குளிச்சுட்டு போகலாம் அப்படி சொல்லி ரெடியாகும். அது கொஞ்சம் தான் தண்ணி வரும், நிம்மதியாக குளிக்க முடியாது. என்ன சொன்னால் வாட்டர் வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட வருது. ஸோ இங்கே கூல் வாட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி கேட்டு பார்க்கலாம். ஓகே, இங்கே இருக்கு வரல. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தன்சல் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியான தன்சல் கொடுப்பாங்க. டீ, அப்புறம் கிழங்கு, அந்த ஃபுட் சாப்பாடு அது இதுன்னு சொல்லி எல்லாமே வந்து கொடுப்பாங்க தன்சல். ஸோ இங்கேயும் வந்து தன்சல் கொடுக்குறாங்க. செவ்விளநீர் வழங்குதல், யாத்திரை பக்தர்களுக்கு செவ்விளநீர் வழங்குதல் அப்படி சொல்லி இளநீர் கொடுக்குறாங்க. அது வந்து உள்ள ஃபுல்லாக நிறைய பேசியிருக்காங்க. காட்டுங்க இளநீர். ஓகே, நல்லது உண்மையில். கடலுக்கு செவ்வில நீர் வழங்கும் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. இதில் லைனில் லைட்டில் சரி பாதி எடுத்து அண்டு அப்படியே பார்த்து சொன்னால் இங்கே பாருங்க எவ்வளோ இளநீர்னு சொல்லி அப்படியே வெட்டி குமிச்சு எல்லோரும் கொடுக்குறாங்க. பெரிய ஒரு விஷயம் உண்மையில். இளநீர்லாம் அந்த டைமில் எப்படி கொடுக்குறதுன்றது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அவ்வளோ பேருக்கு அவ்வளோ ஒரு இளநீர் கொடுக்குறேன்னு சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கொடுக்குறாங்க பாரு, நல்லது. ஸோ இங்கே எல்லோரும் வந்து வண்டி குடிக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு தன்சல். அங்கேருந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு தன்சல் கட்டாயத்தில் கொடுத்தாங்க அவங்களால. அதாவது டிபார்ட்மெண்ட் பாதுகாப்பு படைப்பிரிவினால முதல்ல கொடுத்தாங்க, கடலை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் செகண்ட் தன்சல். இனி இதை மாதிரி நிறைய தன்சல்கள் அப்படி நம்ம பார்த்து கொண்டு போகலாம். ஓகே, இப்போ தான் பிள்ளையாரடிக்கு வந்து சேர்ந்துருக்கோம்.
பாத யாத்திரை செல்லும் அடியார்கள் நலன் கருதி குளிக்கும் இடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எங்க சொல்லல, இந்த பக்கம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அருள் கணக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எம்பெருமான வேண்டுதல்கள் நினைத்து வந்த காரியம் நல்லபடியாக நிறைவேற எம்பெருமான் என்று அருள் அளிப்பாராக. இவர்கள் ரீச் பண்ணிட்டோம் கோயிலை, அதாவது பிள்ளையாரடி கோயிலை வந்து ரீச் பண்ணிட்டோம். நம்ம சிவாய. ஸோ ஐயோ அம்மா, ஓ நம சிவா. ஸோ காலை வந்து அலசி கொள்ளணும். அங்கே டெப் இருக்குன்னு நினைக்கிறேன். டெப்பில் காலை அலசிட்டிங்க வந்து போகலாம். ஐயோ 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 நம சிவாய். ஓகே, எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு கும்பிடு போட போகிறேன். குச்சியும் கொளுத்துட்டு கற்பூரமும் கொளுத்துட்டு இங்கே இது கிளம்ப போகிறேன். ஸோ நான் ரெடியாக இங்கே தங்குற பிளானே இல்லை எனக்கெலாம் உண்மையிலே. அப்படி இப்போ நான் டைம் இல்லைல்ல, ஸோ அதால். ஸோ உண்மையிலே பிள்ளையாருக்கு நன்றி சொல்லி எல்லாருமே இந்த இடத்துல வந்து தேங்காய் உடைப்பாங்க, நானும் உடைக்கலாம். நான் நிறைய இடங்களில் திருநீர் தேடி அலைஞ்சேன். பட் எல்லாரும் மறைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தெரியவே இல்லை. பிள்ளையாரடி இங்கே பிள்ளையாருக்கான மெயினான ஒரு பீடம் இருந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பீடங்கள் அதுக்கப்புறமா வச்சுருக்காங்க. ஸோ இங்கே அனுமானுக்குரிய பீடம் இருக்குது. இது வந்து அனுமானுக்குரிய பீடம். அண்ட் அதே மாதிரி அங்கே அந்த பக்கம் சிவனுக்குரிய பீடமெல்லாம் இருக்குது. அண்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிள்ளையார் சிலை வச்சு அங்கே பாரு, அங்கேயும் கூட வழிபடுறாங்க. நான் எல்லாத்தையும் தனித்தனியாக ப்ளக் பண்ணலைன்னு சொன்னால் நானும் கும்பிட போகிறேன். ஸோ அதனால் ப்ளக் பண்ணி கொண்டு கும்பிட முடியாது, எல்லாத்தையும் காமிச்சிட்டு இல்லை. ஸோ நான் சாமியை கும்பிட்டுட்டு நானும் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். ஓகே, நல்லபடியாக எல்லா சாமியும் வந்து நான் கும்பிட்டேன். ஸோ இனிமேல் வந்து நடக்க ஆரம்பிக்க போகிறேன். எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கதிராமத்துக்கு. அப்பா நம சிவா, ஓம் நம சிவா, ஓம் நம சிவா, நம சிவா. நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நிறைய பேர் போய் கதிராமத்தில் நேற்றே போய் சேர்ந்துருப்பாங்க. நேற்றுலாம் போய் நிறைய பேர் சேர்ந்துருப்பாங்க. ஆமாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 ரூபா பேக்கில் வச்சுட்டு சேஃப்டியே இல்லாமல் ஒரு நம்பிக்கையில் மட்டும்தான் நம்ம வெளியில் வச்சுட்டு போவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோடய பேஸுக்குள்ளே எத்தனாயிரம் ரூபா இருக்குதுன்னு சொல்லி வந்து வெளியில் தெரியாது. ஆனாலும் இருக்குது. எந்த ஒரு நம்பிக்கைன்னு சொன்னால் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஒரு நம்பிக்கையில் தான் இந்த இடத்துல நான் வைக்கிறேன். எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஓகே, இப்போ இங்கே நிறைய பேர் தங்கியிருக்காங்களா? சுற்றி முற்றி பாருங்கள், அப்படியே எவ்வளோ பேர் தங்கியிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்சல் கொடுக்குறாங்க. அங்கே பாருங்கள், அங்கேயும் தன்சல் கொடுக்குறாங்க. அங்கே வந்து டீ கொடுக்குறாங்க. அண்ட் இன்னொரு இடத்துல இங்கே கடலை கொடுத்தாங்க. அது இங்கே அலங்க நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து வேண்டிக்கிட்டு இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் அப்படி கிளம்புவாங்க. நம்மளும் வந்து இங்கே இருந்து கிளம்பலாம். பார்த்தீங்கன்னா இங்கே கூட பெஸ்ட் மெடிக்கல் சென்டர் வந்து இருக்குது. முதலுதவி நிலையம் அண்ட் டூரிஸ்ட்.
அப்படி இங்கே பாருங்க, இங்கே வந்து தன்சலாக கொடுக்குறாங்களா என்னென்னு சொல்லி தெரியல. வாட்டர் மெலோன், ஆமாம், கட் பண்ணி அதை தன்சலாக தான் கொடுக்குறாங்க. இங்கே பாரு. ஸோ உண்மையில் இங்கே வந்து இப்படியா நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க. உண்மையிலே சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் இல்லைன்னுலாம் கிடையாது, பண்ணுவாங்க. பட் இவங்க இந்த புண்ணியங்கள் இதெல்லாம் பண்ணுறதுல வந்து பெஸ்ட், சொல்லி வேலையவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இந்த டைமுக்கு இது வந்து ஒரு அமிர்தமாகவே இருக்கும். ஸோ இங்கே பாரு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ நேரமாக சொல்லிக்கிட்டு வந்தேன்ல, அந்த ஒரு பன்சல் இருக்கும், அதுக்கு முன்னால் வந்து இங்கே தன்சல் அந்த அன்னதானம் இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இடத்த இப்போ வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். நிறைய பேருக்கு உண்மையில் பசி போக்குற ஒரு இடம். அதில் சேர்த்து இங்கே ஃபோனு சார்ஜ் பண்ணலாம். போன வருஷம் நாங்கள் இந்த இடத்துல ஃபோனு கூட சார்ஜ் பண்ணியிருந்தோம். சாப்பாடு கொடுப்பாங்க, ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க, ஹலப்பழம் கொடுப்பாங்க. பெரிய ஒரு ஏற்பாடு உண்மையில். அதுவும் நீட்டான முறையில் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அது எவ்வளோ பெரிய அடியில் இருக்குன்னு பாருங்கள் இந்த புத்தர் சிலை. இங்கே ஒரு இடத்துல நம்மளோட உடைமைகள்லாம் வச்சுட்டு உள்ளே போய் சாப்பிடலாம். பிளேட் எடுத்துட்டோம். எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கிறதுனால அளவு ஒரு அடித்தடி எதுவுமே இல்லை. அவ்வளோ அழகாக அந்த ஃபாலோ அப்படி அழகாக வந்து கொடுப்பாங்க. அதை ஸோ பிரியாணி இன்றைக்கி ஸ்பெஷல், கொடுத்து வச்சவங்க தான் எல்லோரும். ஸோ சாப்பாடு ஃபைனலாக எடுத்துட்டோம். இடத்துல இருந்து ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டா செஞ்சு வரும். ஃபேனெல்லாம் போட்டு வைக்கல, வசதி வேறு எங்கேயாச்சும் கிடைக்குமா? ஆனால் நம்ம தான் சாப்பிட முடிய அழகாக இந்த இது இருக்குல்ல, அதாவது இந்த லஞ்சுட்டு வந்து மடித்து அந்த ஒரு இடத்துல போட்டுட்டு பிளேட்டில் அவங்கள்ட்ட கொடுத்துருப்போம். அந்த இடத்துல இருக்குமா அங்கே லைனாக வாங்க உள்ள இருக்குல்ல, இடத்தே இருந்துடும். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்துட்டு சொன்னால் கிட்டத்தட்ட 1.5 hour 2 hours கிட்ட வந்து நான் இங்கே நிற்கிறேன். சாப்பிட்டேன். நான் வரும்போது பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஆட்கள் கிடையாது. இப்போ பாரு, நான் வரும்போது 6 பேர் என்ன தான் முன்னுக்கு மட்டும் போய் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் குடிச்சிருன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து சார்ஜ் போட்டிருந்தேன். நான் அந்த இடத்துல இப்போ அவ்வளோ பேர் நிற்கிறதெல்லாம் வந்து சார்ஜ் போடுறதுக்காக வேண்டி தான். ஸோ 100% சார்ஜ் ஃபுல் பண்ணி எடுக்கணுமே. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து சார்ஜ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
நம்ம சிவாய் அங்கே நிற்கிது கியூ அங்கே பாருங்க. ஸோ அங்கேருந்து இப்படியே போய்கிட்டு இருக்குது. பிரச்சனை நம்ம ஏதோ முந்திட்டோம். நம்ம சிவாய் எல்லாம் அவன் செயல். ஸோ இனிமேல் வந்து தான் கோயிலுக்கு போகிறேன்னா இந்த இருக்கிற இந்த சார்ஜ் வச்சு இன்றைக்கி நைட்டு வரைக்கும் நான் யூஸ் பண்ணி ஆகணும்னு சொன்னால் நைட்டுக்கு வசேறு வரைக்கும் நமக்கு இதுதான் சாட்சி இதுதான் யூஸ் ஆக போகுது. ஸோ அப்படியே கிளம்பலாம். புனித யாத்திரை மீண்டும் தொடரும்.